பூட்டிய கடையை உடைத்து கொள்ளையடிக்கும் காலம் மாறி பட்ட பகலில் திறந்திருக்கும் கடையிலேயே கொள்ளை நடந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் வடசேரியில் உள்ள இரும்பு கடை ஊழியர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பட்டறையிலிருந்து 40,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிய அந்த கடையின் கார் ஓட்டுநர் பாக்கியதாஸை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்மை காலமாக கோவில் உண்டியல் உடைப்பு, பூட்டிய வீடுகள், கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பூட்டை உடைத்து கொலை சம்பவங்கள் நடந்து வருகின்றன. ஆனால் கொள்ளையர்களை பிடிப்பதில் போலீசார் பின்னடைவு நிலையிலேயே இருந்து வருவதால் பெரும்பாலான கொள்ளை சம்பவங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. பூட்டிய கடைகளை கொள்ளையடிக்கும் காலம் மாறி தற்போது திறந்திருக்கும் கடையிலேயே கொள்ளையடிக்கும் நிலைக்கு கொள்ளையர்கள் முன்னேறி உள்ளனர். நாகர்கோவில் வடசேரி பகுதியில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் இரும்பு கடை ஒன்றில் கடையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் நண்பகல் நேரத்தில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது பட்டறையில் இருந்த 40,000 ரூபாய் பணத்தை அக்கடையினுடைய கார் ஓட்டுநர் புது கிராமத்தை சேர்ந்த பாக்கியதாஸ் கொள்ளையடித்து தப்பிச் சென்றார். தப்பி ஓடிய அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்.